அதனால சீர்படுத்த முடியல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. கால் வந்து சொல்லலாம். முருகா! என்ன முருகப்பெருமான் வராரே என்ன விஷயம்? முருகன் எங்கப்பா இருக்காரு? போவியா அங்க? இஷ்ட தெய்வமா? உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ பணம் வேணும். உன் பிரச்சனை அதுதான். பணம் தந்துட்டா நீ ஓகே பண்ணிருவ. இந்தா அந்த ஆவணியிலேயே உனக்கு தொழில் அமைக்கக்கூடிய பணத்த தரேன். கொஞ்ச நேரம் கண்ணாடிய கழட்டிட்டு என்னைய மட்டும் நென. உன் எண்ணம் நிறைவேறிடுதுப்பா. வெற்றி அடைவாய். மகிழ்ச்சியும் அடைவாய். மன சலனம் இல்லாமல் சென்று வா. ஆ, என்ன சொன்னாங்க? ஆ, கால் வந்துட்டு வா. ம். ஒரு பக்கத்து டியூப் கொஞ்சம் மைனஸா இருக்கு. சொன்னாங்களா? இன்னொரு டியூப் நல்லா இருக்கு. இப்பொழுது வச்சால் அந்த கருமுட்டை வந்து சீராகும். வேற எந்த தடையும் ஏற்படாது. அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது உண்மையா இருக்குமா? அப்படி என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்னடா சாமி இப்படி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சொல்லுதாரு. மிமிக்ரி பண்றாரான்னு ஒருத்தன் கேட்கறான் உள்ள. ஏலேய் அப்பச்சே கிப்பச்சே அச்சப்பச்சே இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. உங்களெல்லாம் ஒரு சந்தோஷமா கொண்டாடணும்னு தான் நான் அப்படி பேசுறேன். என்னப்பா தம்பி? தண்ணி இருக்கணுமா? உன் பிள்ளைக்கு குழந்தை கிடைச்சிரும். 2 குழந்தை ஜனனமாகக்கூடிய நிலைமை இருக்கு. கோம்பை நீங்களாம் போய் உட்காருங்க, பிறகு கூப்பிடுறேன். பயந்துராதீங்க. இருங்கோ இருங்கோ இருங்கோ. கோம்பை பக்தரான கோம்பை. சொத்து சம்பந்தமாக மனம் உடைந்து வந்தது யார்? சொத்து சம்பந்தமாக கால் வந்துட்டு வரலாம். வரலாம்பா வரலாம்பா. அறியாமையில உன்னுடைய சொத்து அடுத்தவனுக்கு மாறுச்சா? அறிந்து மாறுச்சா? செஞ்சது குற்றம் தானடா. பின்ன இப்ப திருப்பணும்னா எப்படி முடியும்? இப்போ உனக்கு அந்த அமௌண்ட்டை நான் செக் பண்ணி தந்தா போதுமா? கண்ண மூடி உட்கார், வருமானம் பார்க்கட்டும். கால் வந்துட்டு வா. பேங்க்ல பணம் இருக்க, உனக்கு ஏன் தரலவன்? ஏய், வரலாம்ப்பா. வா வந்து உட்கார். மணப்பாறை எங்கேயும் பேராத. முறுக்கு வாங்கிட்டு வா, உட்காரு. கண்ண முடிக்காப்பா. இந்தா 3 முறையாக அந்த பணம் உனக்கு வந்து கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நாளை காலைல என்னைய பார்த்துட்டு போ. இந்தா. அதே கோம்பை எல்லை மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். பையனை பத்தி எதுவும் கேட்குறீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான என்று பெயரு விட்டால் இன்னொரு தரம். பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. உன் மனதுக்குள்ள ஒரு நேர்மையை வச்சிருக்க. அதனால நம்ம பிள்ளை எப்படி நம்ம மனதுக்கு மாறுபட்ட குணத்தோட அவன் இருந்தாலும் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும். நம்ம காலத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான். நம்ம கடமைக்கு இப்ப இருக்கிற இந்த களங்கத்தை தொடச்சி எப்படியாவது இடைஞ்சலாம ஆகி தந்தா போதும் அப்படின்னு கேட்க வந்திருக்கியான். வேற என்ன செய்யணும்? ஐப்பசிக்குள்ள ஜாதகம் பொருந்திரும்.
வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். வெற்றி உண்டு. அதே மாதிரி என் மகனுக்கு கல்யாணத்தை வெற்றியாக்கி தந்துருங்கன்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நானே முன்னின்று நடத்தி தந்தா போதுங்களா? மனவர்த்தம் இல்லாம முடிச்சு தரேன், புகழோட நடத்தி வைக்கிறேன். வெற்றி உண்டுமா? அந்த இடம் சம்பந்தமாக கேட்காம போறியே, அது தப்பு இல்லையா? இந்தா, அந்த வீடு கட்டத்துக்கு முன் பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். செல்வம். கர்பசாமிக்கு தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்னு கால் வந்துடலாம். உங்க சகோதரர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்களா? தங்கமா இருக்காங்களா? பித்தளையா இருக்காங்க? இன்னொரு தடவை கால் வந்து. பித்தளையில தங்கம் முலாம் பூசி இருக்காங்க. சரிண்ணா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த விவசாய தோட்டத்துக்குள்ள ஒரு 1.5 வருஷமா கொஞ்சம் மகசூல் விஷயமும் பண விஷயமும் நஷ்டமா இருக்கு. ஏதோ இந்த காடுகரையை நம்பியே வாழ்ந்து சலித்து தட்டிடுது. அதனால அதுல நஷ்டம் வராமலும் காப்பாற்றணும், கடன் படாமலும் காப்பாற்றணும். என்ன உண்மை தானே? அந்த கடனை நான் தீர்த்து தாரேன். பாப்பா பத்தி பேசுறதுக்கு மட்டும் பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்கு. அதனால தான் நான் வாயை திறக்கல. பக்கத்துல வரலாம். அந்த எதிரியை அடக்கி தந்துடுறேன், பணமும் தாரேன், விவசாயத்தை வெற்றி ஆக்குறேன். முருகா காலன்டா தம்பி. சி, அசிங்கமா இருக்கு. என்னப்பா வேணும் உனக்கு? நோய் அந்த இது இன்னும் உடம்புல ஒரு மாதிரியா தான் இருக்கு. கண்ண முடி. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாருப்பா. இந்தா கொண்டாங்க வை, விவசாயம் பெருகும். நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு காங்கேயம். காங்கேயம் பத்திரான காங்கேயம். முல்லை மலர் மேலே மொய்க்குவண்டை போலே குழந்தை கேட்டு வந்தவர்கள் கால் சொல்லலாம். தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம். குழந்தை பாக்கியத்தில் தடையில்லாமல் வெற்றியாக்கி தாரப்பா. என்ன பிள்ளை வேணும்? ஆம்பளை பிள்ளையே கிடைக்கும். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. இந்தா நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு இழந்த பணத்தை மீட்டணும். இழந்து போன பணத்தை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு நான் போய் பார்த்தேன்பா. தொழில் முடக்கம் என்று ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு முறையும் முதலீடு பண்ணுவதற்கு கூட பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைந்து கொண்டிருப்பீர்கள். சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கி உபாதை அடைந்து துயரம் அடைந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நிலைகள்லாம் நடக்கு. அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்னா கால் விட்டுறலாம். அற்புதமாகிய அருள் பெரும் வழி விட்டு நிக்கணும். மறதியார
இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு மஞ்சள் துணியில கட்டி இந்த காசு பணத்தோட அதை ஹோட்டல் வாசல்ல வை, கட்டி போட்டுக்கோ. ஜனம் வரும், பணமும் வரும். சென்று வருங்க. அடுத்த உத்தரவுல தான் கையை பத்தி பேசணும்னாச்சு. முதல்ல தொழிலை தான் கேட்கணும் முடிவு. அதான் விஷயம். வரணும்ல. கருப்பசாமிக்கு கருப்பசாமி ஒரு பேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிக்கேன் ஐயா. யாரையா எனக்கு வாங்கி தருவா உன்னை தவிர? நான் யாரை நம்ப சொல்லுதீங்க என்ன? நான் வயிற்று வலிக்க அவனுக்கு இன்னும் இடுப்பு பிடிச்சி தரையுது. எக்ஸசைஸ் செய். நல்ல காலில் விடலையாம். இன்னொரு விழுங்க. சிலை ஒன்று நேரில் வந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு பட்ட அவதி போதும். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு படுகிற அவதி போதும். எப்படியோ என் பணத்தை வாங்கி தந்துருங்க சாமி. அவன் வந்து இடமாறி போய் மனமாறி போய் அவன் இன்னாட்டும் பெறவாட்டும்னு சொல்லுதானே தவிர எனக்கு விஷயம் நடக்க மாட்டுக்கு. அவன் தருவானா தரமாட்டானா, இல்ல வேற எந்த வழியிலையும் போய் நான் கேட்கறதுக்கு எனக்கு பலம் இல்லையே. நான் என்ன பண்றது? கால் வந்துடுவான். என்ன பண்றது? என் முன்னால கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தான் உட்காரணும். வேற நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பாக்கி நான் பார்த்துக்குவேன். இந்தாப்பா, அவன் உன்னை சந்திப்பான். அண்ணாச்சி நீங்க வருத்தப்படாதீங்க, உங்க பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா தந்துருதேன் அப்படின்னு சொல்லுவான், தந்துருவான். இந்த அப்படி கனியை தவற விட்டுட்டேன்னா பொறுப்பு நான் கிடையாது. பணம் கிடைச்சாச்சு. ஓ கர்மசாமிக்கு 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 சாமி எனக்கு தொழிலும் நல்லாகணும், என் உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவன். என்னடா தம்பி தொழிலே? ஓட்டுனரா? என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவேன்? என்ன பழக்கம்லாம் உண்டு? எவ்வளவு நாளா? இப்ப தண்ணி அடிக்கியா? இப்ப இங்க இங்க அடிக்கலைங்க. இங்க அடிக்கல. நேத்து யோக்கியம் வர அந்த செம்பத்துக்கு வெளியில வைங்க. கால் வந்துட்டு வா. உன் மூஞ்ச பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம்ல. உன் கண்ணுல 2 பாட்டுலாம் தெரியுது. இத்தனை பேர் சிரிக்காங்களே, அது உன் மனதை சுட வேண்டாம்? சுடணும். அதுக்கு தான் நான் சொல்றது. ஏன் நீ குடிக்க கூடாது, நீ இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், காசு பணம் நீ வாங்கி பெருமையா வாழணுங்கிறதுக்கு தான் உன்னை சொல்றேன். சிரிங்கடா. நான் அப்பதான் அந்த பேருக்கு புத்தி வரும். இவங்க அப்பன் கண்டிச்சிருந்தாலும் இப்படி இருப்பானா? உண்மையா இல்லையா? அதுக்கு பல்தாண்டா உன்னைய நான் திட்டுறேன். ஒருத்தன் வந்தான், ஒரு டிரைவரா வந்தான். சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ராவு பகலா முழிச்சுக்கிட்டாலே, எனக்கு பணமே இல்லை சாமி. உன்னை லாரிக்கு அதிபதி ஆக்குறேன்டா, உன்கிட்ட இருக்கக்கூடிய குடிய நிறுத்திடும்னு எனக்கு சத்தியம் கொடுன்னேன். அவன் உடனே சத்தியத்தை கை நிட்டான். உன் சத்தியத்தை நம்ப மாட்டேன்டா, நீ உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற. சாமி தானே நம்மளை என்ன செஞ்சிரும்னு நினைக்கிறியா? என்கிட்ட ஒருத்தன் சத்தியம் விட்டு தவறிட்டாம்னு வச்சுக்கா, எல்லாத்தையும் இழந்துருவான். அதனால உனக்கு 10 நாள் டைம், 10 நாள் அவகாசத்துல மனசை திருத்தி என்கிட்ட வந்து சேரு. அப்பொழுது நீ சத்தியம் பண்ணு, உன்னை நான் வாழ வைக்கம்னேன். 10 நாள் கழிச்சு உண்மையாக உணர்ந்து வந்து சத்தியம் பண்ணான். இந்தா நீ வச்சிருக்க லாரி உனக்கு உரிமையாகும். ஒரே மாதத்துல அந்த லாரி ஓனர் அவரா சொன்னாரு, என்கிட்ட ரொம்ப வண்டி இருக்குடா, இந்த வண்டியை வச்சு நீ பிழைச்சிக்கா, உனக்கு இந்த 2 மாதம் தரக்கூடிய சம்பளத்தை நீ அதிலே கழிச்சுக்கான்ட்டாரு. அந்த வண்டியை வச்சு ஓட்டினான். அப்படி அது வந்துகிட்டே இருக்கும் பொழுது அடுத்த வண்டி 43 வண்டிகள் எடுத்தான். எத்தனை வண்டி எடுத்தான்? 3 வருஷத்துல 43 வண்டி எடுத்தான். 3 வருஷத்துல. ஆனா ஒவ்வொரு மாதமும் என்னைய பார்க்க வருவான். அவன் என்னைய பார்ப்பான், நான் அவன் கண்ணை பார்ப்பேன். ஆனா அவன் நம்மளை பார்க்காரு, நம்ம கவனமா இருக்கணும். அவன் குடிக்கவே இல்லை. அப்போ குடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஐயா அப்படி வண்டியை விட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க.
பேய் இருக்கும்போது ஏ கறி சாப்பிட்றோம்லாப்பா கொஞ்சம் குடிச்சுக்கா இப்ப என்ன சாமி அதெல்லாம் மன்னிச்சுக்கிடுவாரு. கருப்பசாமிக்கெல்லாம் நம்ம என்ன தண்ணி வச்சு பழகலையா? மது வச்சு பழகலையா? அதெல்லாம் நீ இப்ப சும்மா இருடா 43 வண்டி இருக்கலாம் அடிச்சிடலாம்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். மூதேவிக்கு கெட்ட நேரம் மண்டையில ஏறிடுது. ஒரு கோட்டர்ல ஒரு கோட்டர ஊத்தி அந்தால கொஞ்சம் தண்ணீர சேர்த்து அடிச்சான். அடிச்சுட்டு அன்னைக்கு தூங்கிட்டு மறுநாள் வண்டி எடுத்தான். ஒரு வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த வண்டியில ரூ. 3,00,000 அவனுக்கு லாஸ். அப்படி படிப்படியா 3 வருஷத்துல 43 வண்டிகளை பெற்ற மகன் 4வது வருஷம் தொடங்கும் பொழுது ஒரு வண்டியும் இல்லாம தோள் பையோட என்னைய பார்க்க வந்தான். எப்படி வந்தான்? தோள் பையோட. என்னடா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கியாப்பா? தோள்ல பொய் போட்டிருக்கியேன்னு. நாளுதான் கண்ண பார்த்தேன். என்னடா தம்பி டைமண்ட் ரம் அடிச்சியே நல்லா இருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் அடிச்சது டைமண்ட் ரம். நல்லா இருக்கல சத்தியம் பண்ணிய இப்போ ஓட்டாண்டியா இருக்கியா? இப்ப வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ரெடி ஆக்கி வச்சிருக்கான். அதனால அதுக்கு பிறகு சத்தியம் பண்ணுங்க சாமின்னா. வேண்டாம்ப்பா உன் சத்தியம் 3 மாதம் கழிச்சு வான்னேன். வீட்டை அடமானம் வச்சு கடத்தை அடைச்சிட்டு அந்த வீட்டை திருப்பதுக்கு வழி இல்லாம அவனும் அவன் பொண்டாட்டியும் வந்து விழுந்தாங்க. 3 நாள் இங்கேயே இருடா ராஜா. அதுக்கு பிறகு வர வாங்கிட்டு போன்னேன். இப்போ 2 வண்டி வச்சிருக்கான். வண்டிய ஓட்டிட்டு இருக்கான். நீ குடிக்கவும் செஞ்சுக்கா, கடத்தையும் அடைச்சுக்கா. உன் விருப்பம். சத்தியம் பண்ணான்டான்டா. அடுத்த சத்தியம் கோவத்துல முடிஞ்சிரும்னேன். 10 நாள் கழிச்சு நீ வார. பௌர்ணமிக்கு என்கிட்ட சத்தியம் பண்ற. அதுக்கு பிறகு உனக்கு என்ன வர வேணுமோ வாங்கிக்கிடுற. நீ வந்தாலும் சரி, நம்மட்ட சத்தியம் பண்ணிட கூடாதுன்னு பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாலும் சரி, உன் வாழ்க்கை உன் கையில் என்று ஒப்படைத்தேன். உண்மையாக உணர்ந்து வருவாயாக. சென்று வா, வென்று வா, வேதனை இல்லாமல் வாழ்வாயாக. அதான உண்மை. கர்மசாமி என் பொண்டாட்டி எங்க இருக்கா? பொண்டாட்டி எங்க இருக்கா? இன்னொருத்தர் கால வந்துட்டுவாங்க. நிறைய மந்திரவாதிகள், நிறைய பூசாரிகள், நிறைய சாமியார்கள், சோசியக்காரர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு. பணத்தை கேட்டாங்க, குணத்தை காணல. எல்லாரையும் போய் பார்த்துட்டேன், கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்டேன். முட்டையை கொண்டா, அவளியே கொண்டா, கோழியை கொண்டா, குப்பை கொண்டா, எல்லாத்தையும் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி வரலை ஐயா, என்ன செய்ய முடியும்? அதனால என் முன்னாடி வருவா வரமாட்டாங்கிறதுக்கு எனக்கு என்ன அறிகுறி சொல்றீங்க? அவர் வருவாளோ வரமாட்டார் ஐயா, மோட்டார் வண்டியிலே கால் வந்துட்டு வா. கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்ப்போம் யார் வரானு. என்ன அவளுக்கு ஆறுதல் ஒரு ஆள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது யாருப்பா அது? இல்லையா? இப்படியும் ஒரு பங்காளி தேவையா? இதுலயும் ஒரு பங்காளி தேவையா? அப்படி உள்ள உனக்கு எதுக்குடா இப்போ வேணுமா? சொல்ல. உன் பையனுக்கு வயசு எத்தனை? 24 வயசுல அவனுக்கு சிந்திக்க தெரியாதா? அவ இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு வேண்டாம்னு அவனுக்கு சொல்றதுக்கு மண்டையில அறிவு இல்லையா? அவன் தான் உன்னை டென்ஷன் பண்றானா? அவன் மனத்தை மாத்தி தரேன், ஒத்துக்கிறியா? கால் வந்துட்டு என்னப்பா அவனு மாட்டேக்க. பகைவனை நம்பலான்டா, துரோகியை நம்ப கூடாது. பகைவம்னா யாரு? உணர்ச்சி வசப்பட்டு டாம்னு பேசி சண்டை போடுறவன் பகைவன். துரோகினா யாரு? நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே நமக்கு கெடு வைக்கிறது. அதனால இவா வந்து பெரிய துரோகி. நல்லா புரிஞ்சுக்கா, வருத்தப்படாத. நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னைய வின் பண்ணணும், உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் வெளியே சொல்லாமலே பண்ணிட்டு போயிடுவா. உனக்கு எதுக்குடா அந்த வம்பல? உன் மகன் மனசை மாத்தி பக்குவப்படுத்தி வாழ வச்சு தாரேன். உனக்கு துணைக்கு ஒரு உதவியாக உன் மகன் மூலமாகவே அந்த மருமகளே உன்னை காக்கும்படி நான் வாக்களித்து தருகிறேன். கால் வந்துட்டு வா மகனே. கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, ஆனந்தமாக இருப்பாயாக. மனசு மாறும், வெற்றியும் அடைவாய். மண்ணும் சேர்த்து கொடுத்திய நீ தானே? வா. நீங்க நீங்க என்கிட்ட வந்து கனியும் கொடுத்து மாலையும் கொடுத்து உண்டியல்ல காத்து போடாம போவீங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இவன்கிட்ட போய் நம்ம என்னத்த பேச? அதை போய் கட்ட பண்ண தப்பா நினைப்பான். வேண்டாம். ஆனா சொல்லிச்சுக்கிடுவேன், ஏய் நீ 100 ரூபா போடல. ஆமா 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 ஆமா. கால் வந்துட்டு வா. எல்லாம் அந்த ஜபா பயலால வருது வேணே. இல்ல நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
என்னடா வேணும் உனக்கு? நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. ரொம்ப பேச வேண்டாம்னு. என்ன வேணும்? 1 கால் வந்துட்டு வா. உன் பணத்தை வாங்கி தாரேன். உன் பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை அமைச்சு தாரேன். கடன் பட விடாம காப்பாத்தி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சாச்சு. மன நிறைவோடு என்னை நீ காண்பாய். ஆனந்தம் அடைவாயப்பா. வெற்றி. அம்மா எங்க இருக்கு? சரி. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகள் முறைகள் எல்லாம் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இல்லைன்னு சொல்லுச்சு. அதான் கேட்டேன். சரி சொல்றேன். கர்பதாமிக்கு அப்படியா? பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? வாங்கண்ணே. என்னண்ணே பிள்ளைக்குப்பா? கால் வந்துட்டாங்க. பிள்ளை பேர் என்ன? கால் வந்துட்டாங்க. என்னையும் ஏன் எந்திரிச்சு வெளியே போச்சுருந்தீங்க? அப்படியா? உட்காருங்க நீங்க. நீங்க உட்காருங்க. சாமி. ஒரே வார்த்தை. மணியத்திரே. அந்த பிள்ளை அந்த வீட்டுல வாழாது அப்படின்னு சொல்லி உத்தரவாயிருக்குப்பா. ஆமா, நான் ஜெயிச்சு தாரேன். அந்த பிள்ளை அங்க வாழாது. அப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் உயிருக்கு ஆபத்து வரும். பிள்ளை வேணுமா? வாழ்க்கை வேணுமா? கர்மசாமிக்கு வா. நீதிமன்றத்தில் வழக்கை உன் பக்கம் வெற்றியாக்கி தருகிறேன். அடுத்ததோர் இனியதோர் வாழ்க்கை உதயமாகின்ற பாக்கியத்தையும் தருகிறேன். இந்தா நீ நினைத்த அமௌண்ட் கிடைச்சாச்சு. போ. ஆமா. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது. உட்காரம்மா. பெண்ணடியாளே, என்ன வேண்டும்? யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்க? கண்ண மூடி உட்காருமா. கால் வந்துட்டு வா. கிட்னி கிரியாட்டின் சம்பந்தமாக எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு சொன்னா வருத்தப்படுவீங்களா? பௌர்ணமி வர பொறுமையாயிருமா. என்ன விபூதியை கொண்டு கொடு. ஒரு மாற்றத்தை உருவாக்குதா. என்ன நாலாட்டின் புத்தூர் வாங்க. கீழையிறால் வந்து அந்த பாலத்துல குறுக்குத்துறை பாலத்தெல்லாம் தாண்டி இருக்கு. சோழாபுரம், கீழையிறால், காரச்சேவு. காரச்சேவு உட்காருங்க, கூப்பிடுறேன். என்ன அந்த கிண்ணம் எங்க இருக்கு? வாங்கப்பா, நேராகுது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு செல்ல வழியில ஒரு கிணறு இருக்கு. அது என்ன கிணறு இருக்கா? கிணறு கிணறே தெரியலையா? அம்மன் கோயில் எங்க இருக்கு? மாரியம்பாள் இருக்காளா? அதை தாண்டி போனோன்னா முக்கில் ஒரு கிணறு இருக்கு. உட்காருங்க. இப்ப இந்த உடம்புல இருக்க நோய்க்கு செய்வன இவன கோளாறுகள் காரணம் கிடையாது. அவசியம் இல்லாம அது சம்பந்தமாக போய் செலவழிக்கிறது, அது சம்பந்தமா தகடு எழுதி கட்டுறது, அந்த சப்ஜெக்ட்லாம் வேண்டாம். அது அத்தனையும் போய் உங்க விஷயத்துக்கு போய் அது தீர்க்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயம் உண்டு. அதுதான் சரியாகும். சரியா? அதனால இது மருத்துவத்தால் குணமாகும். ஆயுளுக்கு கண்டமில்லை என்பது உறுதியான வாக்கு. இன்னும் ஒரு 9 ஆண்டுகளுக்கு சோதனை இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தந்திருந்தேன். கிட்னி சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுலதான் கிரியாட்டின் பவர் கூடி இயக்கம் குறைஞ்சிருக்கு.
வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல? நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. டும் 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 டா. டும் 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 டா. டும் 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 டா. இந்தா மகளே, நல்ல ஒரு மருத்துவத்தில் குணமாகி வெற்றி அடைந்து வருவான். ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்தி தரேன். வா பக்கத்துல. இந்தாப்பா. அலோபதி நல்ல கிரேட் டாக்டரை பாருங்க. என்ன பணம் வேணும்லாம் கேளுங்க, நான் தந்துருந்தேன். கருப்பசாமிக்கு வேலை உங்களுக்கு பணம் கிடைக்கும். கிடைக்க வைப்போம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அடுத்த உத்தரவுல பேசுவோமா? நிறைய மயில் தொகையா விழுந்து கிடக்கு. ஒரு ஊருக்குள்ள என் குதிரை போகுது. டிங் 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 போகுது. மயில் தொகையா விழுந்து கிடக்கு. தோகை விரித்து ஒரு கிணத்துல ஒரு கம்புக்கு மேல உட்கார்ந்துட்டு மயில் ஆடுது. பண்ண பண்ணையா வருது. எத்தனாயிரம் பண்ண? 7000 பண்ண வரலாம். அப்படி கூடி கோட்டூர் போயிடலாமா? குருசாமி கோயில், விளக்கெண்ணெய் தீபம், கோட்டூர் குருசாமி சரான கால் ஒன்று. என்ன விநாயகா? பிள்ளையார் கோயில் எங்க இருக்குப்பா? உட்கார். என்ன வேண்டும் உங்களுக்கு? எதுக்கு பணம் கொடுத்தீங்கப்பா? நம்ம நீ சும்மா இருக்கியா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்படியா? கோல்டா அது பிட்காயினா? கண்ண முடு பார்க்குறேன். நீ கண்ண முடு. அப்பா, அவன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குடா. அவன் மேல ஒரு வழக்கு இருக்கு. ஆன்லைன்ல ஒரு வழக்கு இருக்கு. எவ்வளவு விவரமான மனிதனா இருந்தா முகத்தை பார்க்காம நீ ரூபா கொடுத்துருப்ப. தங்கம் இல்லை நீ கால் விட்டு வா. மனிதன் எப்படியெல்லாம் ஏமாறதாம்னு எல்லாரும் தெளிவடைந்துக்காங்க. நேர பேசினாலே பணத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க கூடாதியா. நேர பேசினாலே அவ்வளவு சீக்கிரமா பணத்தை கொடுக்க கூடாது. ஆனா இவர் போன்ல பேசி கொடுத்துருக்காரு. இப்ப அந்த பணத்தை வாங்கி தரணுமே. வாங்கிருவோமா? அவருடைய நம்பர்லாம் எங்க இருக்கு? எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாரு. கண்ண மூடு, திறக்க வைக்கிறேன். 9 நாள் அவகாசம் கழிச்சு என்னை வந்து பாருங்க. எத்தனை லட்சம் கொடுத்துருக்க? பக்கத்துல வா. அவனை உன்னை சந்திக்க வைக்கிறேன். பணத்தை வாங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தரேன். வேற என்னமா வேணும்? பக்கத்துல வா. 25 நாள் கழித்து உங்களுடைய தொழில் நல்ல ஓடும். வெற்றியாகி தரேன். கர்மதாமிக்கு கல்யாணம் யார் நீங்க? ரொம்ப சாதாரணமாக சிந்திச்சுட்டு போறீங்களா? அதான் கேட்டேன். ஒவ்வொரு மனிதனுடைய அசைவிலையும் அவன் உள்ளத்தை கண்டுபிடிப்பேன். நல்லா இருங்க. கேட்டவங்க திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருக்குமா? என்னமாச்சு? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? இடைவிடாது நின்றார். எந்த ஊரு? காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? நிலக்காளியா? சுலமானசாமி எங்க இருக்காரு? இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க. உலகம் தெரியாத மாதிரி இருக்கீங்க. முடிஞ்சிருமா? கேட்டுக்கோங்க. எப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சா? அவன் மனசை மாற்றி தெளிவு பண்ணி தரேன். வாழ்க்கையில் பிரிவு இல்லாமல் ஆக்கி தரேன். என்ன நகை நட்டெல்லாம் பறி போயிருக்கு, மீட்டி தரேன். 3 முறை சந்திங்க. என்ன 3 முறை சந்திங்கள். எட்டயாபுரம் கிட்டையா இருக்கு. எட்டயாபுரம் தவசி தம்பிரான் அப்படின்னு ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? தவசி தம்பிரான்னு ஒரு சாமி உங்க எல்லையில வராரு.
ஒரு சமாதி தெரியுதே. உங்களுக்கு தெரியலையோ? கோட்டைக்குள்ள இருக்கு ராஜா. எங்க இருக்கு? கோட்டைக்கு உள்ள இருக்கு. குருமலையில இருந்து வந்தவர். கால் வந்துட்டு வாங்க.